நேயர்களே, நாம் இப்போ பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பதட்டத்துக்குரிய இருக்கதாக காசாவினுடைய போர் மறுநிலை அடைந்திருப்பதையும், 9 மணி நேரமாக பேசியும் காசாவில் போர் செய்தே ஆக வேண்டும், காசாவில் சமாதானம் கிடையாது, மக்களை செய்ய வேண்டும், ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், ஹமாஸை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புத்தி இல்லாத ஒரு நிலையை அவர் எடுத்திருப்பதாக சர்வதேசத்தினுடைய கண்டனங்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலுள்ள என்ன சொல்றார் இஸ்ரேலுடைய பிரதமர் என்பதும், இஸ்ரேலுடைய பிரதமர் மட்டுமல்லாமல் மிலிட்டரி டிஃபென்ஸுடைய தலைவர் இஸ்ராயல் ஜமீர், பிரதமர் பெஞ்சமின் நிதானியாகு, இதாமர் பென்கவிர், பிசைல் சொமோஸ்ட்ரிச் மற்றும் உண்டான மற்ற ஆளுமைகள், இஸ்ரேலுடைய வெளிநாட்டு விவகாரத்துறை அமைச்சர் கிடியன் ஷார் மற்றும் இஸ்ரேல் கர்ட்ஸ், இன்னும் பலர் 9 மணி நேரம் பெரிய கன்ஃபாபுலேஷன், அவர்களுக்குள் குழப்பம், ஒரு டிசென்ட் சிச்சுவேஷன், கருத்துருவாக்க மாறுபாடு ஏற்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அந்த முடிவு எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதான்யாகு. அப்படி என்ன முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் வேறு ஒன்றுமில்லை. அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் காசாவை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். காசாவில் 5 பாயிண்ட் அவர் வைத்திருப்பதாகவும், அவருடைய நோக்கங்கள் இதுதான் என்றும் தற்போது சொல்லப்படுகின்றது. காசாவை ஆக்கிரமித்து, காசாவில் ஹமாஸை அழித்து, காசாவினுடைய பிணை கைதிகளை விடுதலை செய்து, காசாவிலே இராணுவ மண்டலமாக மாற்றி, காசா சிட்டி, நான் சொல்வது காசா சிட்டி விடுதலை இராணுவமாக மாற்றி, அங்கே நாம் சில காலம் பலஸ்தீனத்தில் தங்கி இருக்க வேண்டும். அது எந்த நிலையிலும் யூத ராஜ்யத்திற்கு ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய மண்டலமாக மாறிவிடக்கூடாது என்பதில் அவர் சொல்வதை நாம் கேட்கக்கூடியதாக உலகம் கேட்டது. இந்த முயற்சிக்கு உடனடியாக தன் கண்டன கணைகளை தெரிவித்திருக்கிறார் இங்கிலாந்தினுடைய பிரதமர் கியாமர். உடனடியாக சொல்லியிருக்கிறார், இது ரொம்ப தவறு, இது தவறு மட்டுமல்ல, இது பெரும் அநியாயம். அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னதான் ரொம்ப முக்கியம், இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், நான் வெளியேறுகிறேன், முயற்சிகளை நீ எடுத்துக்கொள், லாபம் நஷ்டத்தை, அதனால ஒரு மோசமான ஒரு கான்சிக்வன்சஸ், ஒரு விளைவுகள் ஏற்பட்டால் யூ ஷுட் டேக் அ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அமெரிக்காவுடைய அதிபர் இந்த கருத்தை வைத்திருக்கிறார். ஜெர்மன் ஆயுதங்களை தடை செய்திருக்கிறது. இன்னும் உலகம் முழுவதும் பெரும் கண்டன கணைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த போர் படு பாதாளமான ஒரு பாதகரமான நிலையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இப்போ 657 நாளாக இஸ்ரேல் போரிட்டு எதையும் சாதிக்கல. இஸ்ரேல் சாதித்ததெல்லாம் அப்பாவி மக்களை. பாயிண்ட் நம்பர் 1, இஸ்ரேல் இப்பொழுது அவர்களுடைய வீரர்கள் போருக்கு செல்ல மாட்டோம் என்றும், ரிசர்வ் ஆர்மியிலிருந்து பெர்மனண்டான ஐடிஎஃப் வீரர்கள் அனைவரும் புறக்கணித்து ஓடும் சூழல் இஸ்ரேலுடைய கள யதார்த்தமாக இருக்கிறது. 3வது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை, ப்ரொவிஷன் கடையில் போய் அவர்கள் பொருட்களை வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் வவுச்சரையே திருப்பி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. 4வது, மக்கள் பெரும் கிளர்ச்சி, இராணுவம் பெரும் கிளர்ச்சி, பிணை கைதிகளுடைய உறவுகள் பெரிய கிளர்ச்சி, சர்வதேசத்தின் மத்தியிலே பெரும் கிளர்ச்சி. நட்பு நாடான பிரதான நாடான அமெரிக்க அதிபர் கைவிட்டு விட்டார். காரணம், இப்பொழுது அவன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் காசாவை ஆக்கிரமித்து படுகொலியில் ஆழ்த்தி கொலையும் இரத்தத்தையும் வருவதற்குத்தான் இந்த முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகம் முழுவதும் அவனுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு இந்த நிலைக்கு என்ன காரணம்? இதில் யாயிட் லாபிட் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், உண்மையிலேயே இது போன்ற ஒரு முடிவை எடுக்கவே கூடாது, ஒரு ஆபத்தான முடிவு, இது தேசத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய முடிவு என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யாயிட் லாபிட் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஆம்லெட் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். 600க்கும் மேற்பட்ட மொசாத் மற்றும் சின்பட் இராணுவ அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட வலதுசாரிகளின் அழுத்தத்திற்கு பயந்து
தனது பொலிட்டிக்கலை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக அவர் இந்த படுமோசமான ஒரு சூழலை அவர் ஈடுபட்டிருப்பது ஒரு பெரும் சிக்கல். என்ன சூழல்? இனி மீண்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட படைகளை கொண்டு காசாவிற்குள் நுழைவதற்கு, அதிரடியான ஆட்டங்களை செய்வதற்கு எந்த நிலையிலும் சாத்தியமில்லை தோழர்களே. ஏனென்று கேட்டால் படைகள் முழுமையாக வரமாட்டார்கள். ஏராளமான படைகளை கொண்டு வந்து கிடியன் சாரட் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் இப்போ இஸ் கோயிங் ஆன். ஆனால் அந்த ஆபரேஷன் முழுமையாக தோல்வியடைந்தது. 2023 ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் நடத்தினான், அதுவும் தோல்வியடைந்தது. பம்பார்டர் என்று சொல்லக்கூடிய F-35 மூலம் குண்டுகளை போட்டார்கள், அதுவும் தோல்வியடைந்தது. இன்றைக்கு 1,90,000 80,000 70,000 அளவிற்கு கட்டடங்களை எல்லாம் அடித்து போட்டு தற்போது கொரில்லா போரில் ஹமாஸ் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப ஹிஸ்புல்லா அடுத்த கட்ட போருக்கு தயாராகி இருக்கிறது. மூன்றாவது, அதாவது ஹவுதிகள், அதனை அடுத்து இஸ்ரேல் ஒருவேளை மீண்டும் கடுமையாக மக்களை கொல்வதற்கு ஆரம்பித்தால், தற்கொலை தாக்குதல்கள் தொடரும் பட்சத்தில் இது வேறு நிலைகளை எதிர்கொள்ளும் ஆபத்தை அவர்கள் சந்திப்பார்கள். சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாம் தற்போது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிற நேரத்தில் ஈரான் மீண்டும் மிசைல் அட்டாக்கை செய்கிற போது இது உலக அளவில் வேறு ஒரு போராக மாறுவதற்கு பெஞ்சமின் நெத்தானியாகு என்கின்ற ஒரு தனி மனிதன் தன்னை தக்க வைப்பதற்கு சிறு குழந்தைகள், கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன், ஜெனசைட், எத்னிக் கிளென்சிங், இன்றைக்கு பெரும் சிக்கலிலே அவன் இந்த மறுபடி போரை நீங்கள் செய்ய வேண்டும். மறுபடி போரை செய்தால் நாம் வெற்றி கொள்ளலாம், பலஸ்தீனத்தை அழிக்கலாம், ஹமாஸை மறுஉருவாக்கம் செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி பிணை கைதிகளை பிடித்து கொண்டு வரலாம் என்று சொல்கிறானே, இது கொஞ்சம் கூட அறிவுக்கு புலப்படுதா? அமெரிக்காவுடைய ஆர்மி எதுவும் செய்ய முடியல, இவனுடைய இன்டெலிஜென்ஸ் உள்ள போய் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் மறுபடி ஒரு முட்டாளாக, ஒரு பைத்தியன் பிடித்தவனை போன்று, ஒரு பித்து திண்டவனை போன்று பெஞ்சமின் நெத்தானியாகுடைய பேச்சு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என உலகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தோழர்களே, இந்த நடவடிக்கையை சேனல் 12, ஜெருசலேம் போஸ்ட், யாஹூத் ஹர்ஸ் நாளிதழ் மற்றும் யாஹூத் எல்லா நாளுகள், எல்லா ஒய்நெட்ஸ் போன்றவைகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, இஸ்ராயேல் ஜமீருடைய கருத்து வந்திருக்கிறது, ஏராளமான இளம் வீரர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இவர்கள் 5 செத்தால் அவர்கள் 3 சாக வேண்டும், இவர்கள் 10 செத்தால் அவர்களை 8 சாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு படுமோசமான ஒரு நிலைக்கு உலகத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தானியாகு தனித்து நிற்கிறான் என்கின்ற செய்தி உலகத்திற்கு நல்ல செய்தியோ இல்லையோ, இஸ்ரேலுக்கு இது நல்ல செய்தியாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, காசாவினுடைய சிட்டியை இவர் கைப்பற்ற வேண்டும் இவனுடைய நோக்கமாகவும் இதுவரை நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் வார் செய்து பல லட்சக்கணக்கான மக்களை, போர் வீரர்களை கொண்டு 670 நாட்களாக வெற்றி பெற முடியாத நீ இன்றைக்கு உளவியல் ரீதியாகவும் உயிர் கொலைகள், பதவதைப்பு எல்லாம் இழந்த பின்பு மறுபடி காசாவை பிடிக்க போகிறேங்கிறவன் நீனெல்லாம் கொஞ்சம் ஒரு அறிவாளியாக இருக்கிறானா என்ற கேள்வியை நாம் கேட்கவில்லை, இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர்கள் கேட்கின்றார்கள். அவ்வொரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகின்றது. கொரில்லா படை தாக்குதல்களின் முடியும், இந்த முடிவை நீ உடனடியாக மாற்ற வேண்டும் என கேமர்ஸ் சொல்கிறார். யூகே அதிபர் சொல்கிறார், உலகம் இந்த தோல்வியை கண்டு, உண்மையிலேயே உனது முடிவை கண்டு உலகம் ஆடி போயிருக்கிறது. அதே சமயம் செப்டம்பர் மாதம் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான விவகாரங்கள் சென்று கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு செய்தி, அமெரிக்காவுடைய US பேக்கடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, காசா த ஹமாஸ் பில்ட் ஒரு ஃபினான்சியல் ஃபோர்ட்ரஸ் அண்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதுல ஹமாஸ் மிகப்பெரிய அளவிலே பணம் இருப்பதாக அமெரிக்காவினுடைய இன்டெல் தெரிவிப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு வந்த செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன்.
ஆனால் எப்பொழுதும் இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தி ஒரு ஹோஸ்ட் எக்கனாமி என்ற செய்தியை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அது சர்வதேசத்தில் நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு பண குவியல்களால் காசா நிரம்பி வழிவதாகவும், ஹமாஸின் கையில் பெரிய அளவில் வர்த்தகத்தின் மூலம், எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம், சர்வதேச டோனர்களின் மூலம் ஒரு ஹோஸ்ட் எக்கனாமி அவர்களிடத்தில் இருப்பதாகவும், தொடர்ந்து தங்கள் மெம்பர்களுக்கு, பணியாற்றுவர்களுக்காக அவர்கள் ஃபண்டை கொடுத்து வருவதாகவும் கூட அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் தன் செய்தியில் தெரிவிக்கின்றது. அக்டோபர் 2023க்கு பிறகு ஹமாஸ் கிட்டத்தட்ட ரஃப்லி 7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 30,000 எம்ப்ளாய்களுக்கு கொடுத்திருப்பதாக ஒய்நெட்ஸ் கருத்து தெரிவிக்கிறது. அந்த அளவிற்கு பணத்தை அவர்கள் வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பணம் கொளிக்கிறது என்பதை போஸ்ட் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது. த மில்லியன்ஸ் ஆர் ரிப்போர்ட்லி சிவிலியன் விங்ஸ், பிபிசியினுடைய தன் செய்தியும், ஆளுக்கு $300 அவர்கள் ஈச் இந்த லாஸ்ட் வீக் கொடுத்திருப்பதாகும். அதாவது இந்திய மதிப்பிற்கு 26,000 27,000 ரூபாய் அளவிற்கு அவர்களுடைய செலவுகளுக்கான பணத்தை கொடுத்திருப்பதாக சொல்லுகிறது. இதில் ஒரு பெரிய விவகாரம் என்னன்னா, இந்த பணத்தை வாங்கி அவன் என்ன செய்வான்? அவன் வீட்டிலேயே சாப்பாடு இல்லை. அப்போ அமெரிக்காவுடைய வெறுப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒய்நெட்ஸ் 7 மில்லியன் காகிதங்கள் தானே கொடுக்கப்பட்டது. 7 மில்லியன் அது காகிதம் தான். பணம் யாருக்கு உதவும்? பணம் சுபிட்சமாக ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு உதவும். ஆனால் இங்கே யாருக்கும் உதவி செய்ய போவதில்லை. ஆனாலும் கூட இந்த செய்தியில ஹோஸ்ட் எக்கனாமியில இப்படி ஒரு செய்தியை நான் பார்க்க முடிகின்றது. அனைத்து காசாவில் இருக்கக்கூடியவர்களும் ஹமாஸ் இந்த நிலைகளை ஏற்கனவே அடிப்படைத்து கொடுத்த யஹ்யா சின்வர், அவருடைய தம்பி முகமது சின்வார் போன்றவர்கள் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்தன் அதை செய்தார்கள். தற்போது அவர்கள் இல்லை. ஹிஸ் பிரதர் இந்த ஒரு விவகாரத்தை அவர் செய்தார். இன்றைக்கு ஹமாஸ் இல்லாமல் இது ஹமாஸினுடைய இந்த நிலையின் மூலம் த கேஷ் மவுண்டைன்ஸ் இன் காசா அப்படிங்கிறது பணமலையாக மாறியிருக்கிறது என்ற செய்தியும் இவர்கள் சொல்கிறார்கள். ஹமாஸ் இந்த சேலரி சிஸ்டத்தின் மூலம் அவர்கள் சென்டிங் எம்ப்ளாய்ஸ் கிரிப்டிக் மெசேஜ், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த பணத்தின் மூலம் ஹமாஸுடைய மெம்பர்கள் டெசிக்னேட்டட் த ஸ்பாட் 20% பேருக்கு மேல் அதிக பணத்தை முன்பணமாக அவர்கள் கொடுத்திருப்பதாகவும், ஏதோ பணத்திற்காக வேலை செய்வதை போன்றவும் ஒரு மாய பிம்பத்தை, ஒரு இல்லியூஷனை இது ஒரு அரசியல் ரீதியாக ஏற்படுத்துகிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பணம் கொடுத்தால் வாழ்வாதாரம் எல்லாருக்கும் உண்டு. IDF என்ன சும்மையா போர் செய்யறான்? சாப்பிடணும் இல்லையா? அதற்காக உலகம் அளவில் அவர்களுக்கு பணம் வருவதும், கத்தர் கொடுப்பதும், மற்ற நாடுகள் எல்லாம் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தான் இது தெரியவது என்றில்லை, ஒய்நெட் சொல்லியும் தெரியவதில்லை. இதுதான் உண்மை. ஆனாலும் ஹமாஸுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் எப்படி வாழ முடியும், அவர்கள் குடும்பம் வாழ முடியும் என்ற செய்தியையும் நாம் பதிவு செய்கிறோம். கடைசியாக இந்த நெருக்கடியில் இது உலகளாவிய ஒரு போர் நிலையாக மாறப்போகிறது. ஏனென்றால் இந்த போரில் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்ட மறுத்தார்கள். நிரந்தர போர் நிறுத்தம், காசாவை விட்டு வெளியே வர வேண்டும், பிணை கைதிகளை நாங்கள் அனுப்பிவிடுகிறோம், இதுதான். இல்லை, நீ இருக்கவே கூடாது, உன்னுடைய சுவாடை இருக்கக்கூடாது என்பதுதான் பெஞ்சமினுடைய கோரிக்கை. சொந்த நாட்டில் அவன் தனது மக்கள் விட்டுவிட்டு தன் நாட்டின் விடுதலைக்காக போராடுக ஒருவனை நாட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறது என்ன நியாயம் என்ற கேள்வி எழுகின்றது. அதே சமயம் நீங்கள் ஒரு அக்ரிமெண்டை செய்து தனித்துவமான ஒரு தேசத்தை உருவாக்கி எக்காலத்திலும் இஸ்ரேலை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என பாதுகாப்பு வலயங்களை அமைக்கலாம். இதெல்லாம் பேச வேண்டும். காலம் நெருங்கி இருக்கிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக. ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, இஸ்ரேலுடைய அழிவு பெஞ்சமின் நெத்தன்யாஹு நிறைவேறும். அதே போன்று பலஸ்தீனத்துடைய சுதந்திரம் அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. என்ன ஒரு கவலை!
கிளஸ்டர் பாம்களை அடுத்து போடுகிற போது, மிஷின் கன், ஸ்னைப்பர் தாக்குதல்கள், பம்பார்டன், இப்படி பல விஷயங்களை போடுகின்ற போது இன்னும் அதிக அழிவு ஏற்படும். அதைவிட பேரழிவை இஸ்ரேல் சந்திக்கப் போகிறது. இஸ்ரேல் இளம் வீரர்கள் அழியப் போகிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புஷ் தாக்குதலின் மூலமாகவும் இன்னும் ஸ்னைப்பர் தாக்குதலின் மூலமாகவும் டிசைசிவ் அட்டாக் பம்பார்டன் அதன் மூலமாகவும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மூலமாகவும் ஏராளமான இராணுவ பயிற்சி இல்லாத, அனுபவம் இல்லாத ரிசர்வ் மற்றும் ஐடிஎஃப் வீரர்கள் இறந்து கொண்டிருப்பதைத்தான் இஸ்ரேல் இராணுவ தலைவர் இஸ்ரேல் ஜமீர் சொன்னதையும் கேட்காமல், தான் எப்படியாவது இஸ்ரேலிலே ஆட்சி விட்டு போயிடக்கூடாது, தன் மீது ஊழல் வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய இவருடைய இந்த நிலை ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பதாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஹமாஸ் தெளிவாக சொல்லிவிட்டது. ஹமாஸ் கடைசியாக ஒன்று சொன்னது, நீ வா, நானும் தயாராக இருக்கிறேன், நாங்கள் எந்த நிலையிலும் உங்களுக்கு அச்சப்படவில்லை, மறுதாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே இந்த போரை மீண்டும் துவக்க ஆரம்பித்தால் இரண்டு தரப்பிலும் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். அதே போன்று பசி அதிகரிக்கும். அதே போன்று இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் மீண்டும் இங்கே வரப்போகலாம். நாம் இதுவரை பார்க்காத ஒரு காசாவை, இஸ்ரேலை அடையாளம் காணக்கூடிய ஒரு ஆபத்து காணப்படுகிறது. அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நமது ஆசையாக இருக்கிறது. நாமும் எதிர்பார்ப்போம். மீண்டும் மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன்.